அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் எப்படி அப் அண்ட் டவுன் ஆச்சு, இன்றைக்கி என்ன ரேட்டு, நேற்று என்ன ரேட்டு, இதை பற்றின ஒரு முழு தொகுப்பு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாதம் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ரேட்டு 100 ரூபா 150 ரூபா அப்படி தாங்க போயிட்டு இருந்தது. இப்போ லாஸ்ட் 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்ல ரேட்டுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 250 rupees per kg, அதுக்கப்புறம் 200 ரூபா per kg, அப்புறம் 450 ரூபா per kg, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா கிலோ. அப்போது ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு, எக்ஸலண்ட்டான ரேட்டு. நம்ம இந்த சமயத்துலலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோ நம்ம பறித்து போட்டோம்னா ஒரு நாளைக்கு வந்து 15,000 14,000 ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ நம்ம எந்த அளவு கொண்டு வரோம் அப்படிங்கிற பொருள் தாங்க. 2-3 சந்தேகம் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழையில் வந்து மல்லி வருமா வராதான்னு. மழைக்கு வந்து மல்லி வருங்க, அதில் எந்த விதமான பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு வந்து பனி இருக்கக்கூடாதுங்க. பனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மார்கழி மாதம் பனியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பனி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மல்லி வந்து அறுவடை வராதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மழை இருக்கிறப்ப என்ன வரும்னா உங்களுக்கு வந்து மழையும் இருக்கும் வெயில் இருக்கும் இந்த சீசனில். ஸோ மல்லி வந்து வெயிலுக்கு நல்லா வந்துடுங்க. இந்த கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு 20 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி சமயத்தில் வந்து மல்லி வந்து இந்த வெயிலுக்கு வந்து அறுவடை வராதுங்க, விளைச்சல் நல்லா வராது. மற்ற பட்டன் ரோஸு பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லாயிருக்கும். அது அந்த பனி சமயத்தில் அறுவடை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால தான் நம்ம அதுவும் கலந்து நம்ம பயிர் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வந்து நம்ம கை கொடுக்கும். மல்லி வந்து 4 மாதம் அறுவடை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 4 மாதம்லாம் மல்லி அந்த மாதிரி இல்லைங்க. கரெக்டாக இதனோட மல்லி வந்து உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக வருங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டிசம்பர் எண்டு வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து மல்லி வருங்க. அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 கிலோ வர 50 கிலோ 100 கிலோ வர இடத்துல 4 கிலோ 2 கிலோ வரும். ஸோ உங்களுக்கு ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி 2,500 ரூபா 3,000 ரூபா ரேட்டு இருக்குங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ 50 கிலோ நீங்கள் பறித்து போடுறீங்க அப்படின்னா ஒரு 300 ரூபா ரேட்டு போகுதுன்னு வச்சுங்களேன் பேச்சுக்கு, ஒரு 15,000 ரூபா போகுது 50 கிலோ போடும்போது. இதே நீங்கள் வந்து மழை காலத்தில் பனி காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ இல்லை ஒரு 6 கிலோ உங்களுக்கு மல்லி வந்தாலே போதும். ஏன்னா 3,000 ரூபா ரேட்டு போகும், 3,000 ரூபா 2,500 ரூபா போகும். ஸோ ஈவன் நீங்கள் வந்து ஒரு 3,000 ரூபா ரேட்டு போய் ஒரு 6 கிலோ கிடச்ச கூட 18,000 ரூபா உங்களுக்கு மல்லியில் வந்து லாபம் கிடைச்சிடும். ஸோ எந்த ரூபத்தில் பார்த்தாலும் மல்லியில் வந்து நல்ல லாபம் இருக்குது. இது வந்து எப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஃபெப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன் வந்து வராதுங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து கரெக்டாக ஜனவரி ஃபஸ்ட் வீக்கு இல்லைனா டிசம்பர் வந்து லாஸ்ட் வீக்கு கரெக்டாக ஒரு 28 29 தேதி இல்லை 1ஆம் தேதி 2ஆம் தேதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக கவாத்து பண்ணிவிடுவாங்க. சில பேர் வந்து அடியிலேருந்து ஒரு அரை அடி விட்டு கட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செடி இருக்குது 1 மீட்ரு இருக்குன்னா ஒரு அரை மீட்ரு மேலேருந்து ஒரு அரை மீட்ரு விட்டு கட் பண்ணுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றது நம்ம கட்டிங் பண்ண வீடியோவோட நம்ம போட்டிருக்கு பாருங்கள். அப்போது நம்ம செடி அந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது ஜனவரி மாதம் ஃபெப்ரவரி மாதம் 2 மாதத்தில் அந்த செடி வந்து மறுபடியும் ப்ராசஸிங் எடுக்கும். மறுபடியும் துளிர் எடுத்து நல்லா அது செடியெல்லாம் வளர்ந்து ஒரு அரும்பு கட்ட ஸ்டார்ட் பண்ணும். அந்த 2 மாதம் ப்ரொடக்ஷன் வராதுங்க, அதனால் அப்படி பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளை வந்து இந்த உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த சைடு இந்த நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த மாதிரி சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலத்தில் கூட அவங்க வந்து விளைச்சல் கொண்டு வராங்க போல இருக்குது. அது எப்படி கொண்டு வராங்கன்ற டெக்னிக் நமக்கு தெரியல. பட் ஈவன் அவங்க வந்து அந்த சமயத்தில் 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ ரொம்பலாம் கொண்டு வர முடியாதுங்க. பட் கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அளவு கொண்டு வராங்க போல இருக்குது. ஆனால் ரேட்டு அந்த நேரத்தில் மல்லி கிடைச்சா போதும்னு ஒரு பூ வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே 2 கிலோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தோட்டத்துக்கே போய் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு டிமாண்டிங்காக இருக்கும் அந்த சமயத்தில். ஏன்னா லாஸ்ட் இயர் நான்லாம் பார்த்தேன் அந்த மாதிரி
லாஸ்ட் இயர்லாம் பார்க்கும்போது நம்ம தோட்டத்தில் வந்து பூ கிடைச்சா போதுன்ற மாதிரி இருந்தது. நம்ம அன்றைக்கி பூ இல்லை சார், வரல சார் அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது ரேட் அதிகமாக இருக்குது, நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக போடுற கடையில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிமாண்ட் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு பூ விவசாயம், பூ சந்தை, பூ மார்க்கெட்டு இது பொறுத்து தாங்க எல்லாம் அமையும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தை செய்யும்போது நம்ம வந்து அந்த எப்படி அந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக் நமக்கு எப்படி அந்த தொழில்நுட்பம் நம்ம தெரிஞ்ச எந்த தொழில் இருந்தாலும் சரிங்க. நான் விவசாயத்தை மட்டும் நான் சொல்ல வரல. நீங்கள் எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து டெக்னிக் தெரியணும். அப்போ தான் நம்ம அதில் சாதனை பண்ண முடியும். அப்படி இது வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாதுங்க. ஒரு விவசாயம் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம விவசாயத்தில் கூட நம்ம அந்த மாதிரி ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்தால் தான் அந்த விவசாயமும் ஜெயிக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரு செடி நட்டுட்டோம், தண்ணி ஊற்றினோம், அடி உரம் போட்டோம், வந்துடும் அப்படின்னு நினச்சா வராதுங்க. நான் இந்த போன பதிவு, அதுக்கு முந்தின பதிவு நிறையா வீடியோக்கள், கிட்டத்தட்ட 82 வீடியோக்களில் நான் மல்லி எத்தனை செடி நடணும், எப்படி கவாத்து பண்ணணும், ஒரு குழிக்கு எத்தனை செடி, எப்படி மல்லிக்கு அடி உரம் வைக்கணும், மேலே எப்படி வந்து தெளிப்பு பண்ணோம், ஸ்ப்ரே பண்ணோம், அது கூட பயோ என்ன கலக்கணும், எல்லா டெக்னிக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ பாருங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். நான் வந்து இன்னும் ஒன் ஆர் மந்த்தில் ஒரு மாதத்துக்குள்ளே நான் நம்ம சேனலுக்காகவே வந்து செப்பரேட்டாக ஒரு மொபைல் நம்பர் வாங்கி நான் வந்து கத்தாரில் இருக்கேங்க. அதனால் இந்தியாவுக்கு இந்த வெக்கேஷன் போகும்போது ஒரு மொபைல் நம்பர் வாங்கி உங்களுக்காகவே வந்து அந்த சேனலில் ஒரு வாட்ஸ்அப் ஒன்று க்ரியேட் பண்ணி வைக்கிறேங்க. யாருக்கு எவ்வளோக்கு சந்தேகம் இருக்கோ நாங்கள் எல்லாேருக்கும் நான் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நம்ம தோட்டம்லாம் பார்க்குறீங்க, நம்ம வந்து சும்மா வாயால் எதுவும் சொல்கிறது இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம், சாதனை பண்ணுறோம்லாம் கிடையாது. நம்ம தோட்டத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து வீடியோவாக கொண்டு வந்து காட்டுறோம். இதை பார்க்குறவங்களுக்கும் தெரியும் இது நல்ல விளைச்சல் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கும் தெரியுங்க. அதுமாரி நம்ம ஒரு விவசாயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை செழிப்பாக பண்ணோம்னா சிறப்பாக இருக்குங்க. நம்ம தோட்டத்தில் நல்ல மழைங்க. அந்த மழை சமயத்தில் அந்த மயில் வந்து தோகை விரித்தாடுது. அந்த அழகுன்றது ஒரு பேரானந்தங்க. அது இங்கே பாருங்கள், அந்த மயில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நிறைய மயில் இருக்குதுங்க. நம்ம தோட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம், நிறைய மயில் வரும் போகும். அப்போது ஒரு மயில் வந்து தோகை விரித்து அது வந்து அதற்கான ஒரு உணவு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு அதையும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து உங்கள்கிட்ட அதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நல்ல மழைங்க. கண்டினியூஸாக மழை பெஞ்சிகிட்டே இருக்குது. நம்ம இடத்துல கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சதுங்க. எவ்ரிடே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பேரானந்தம் எங்களுக்கு. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியாவாக்கி காடோ இல்லை ஒரு கொடைக்கானலில் ஒரு ஊட்டியோ அங்கே எப்படி ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோ அந்த மாதிரி ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபார்மில் வந்து உருவாகிட்டு இருக்குங்க. மைக்ரோ கிளைமேட் அப்படின்னா என்னன்னு சொன்னிங்கன்னா ஒரு 35-40 டிகிரி செல்சியஸ் வந்து அவுட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு 23-24 டிகிரிக்கு மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து மைக்ரோ கிளைமேட் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 டிகிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக மரம்லாம் போட்டு ரொம்ப மேலே போயிடுச்சு மரம்லாம். இப்போ நம்ம தென்னை மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரங்கள் ஹைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மரங்கள் ஹைட் ஆகணும். அதுக்குள்ளே தான் வந்து ஊடு பயிராக தான் தேக்கு மரம்லாம் போட்டிருக்கோம். இப்போ முருங்கை மரம் எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 or 2 இயர்ஸ் போனதுக்கப்புறமா நம்ம அக்ரோ ஃபாரஸ்ட்ரி தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டு அவங்களும் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இது டெஃபினட்டாக இது வந்து ஒரு மைக்ரோ கிளைமேட்ரிக்கல் ஃபார்மிங் வந்து உருவாகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் எங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் உருவாக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பேரானந்தங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இருக்கணும், இந்த மாதிரி இடத்துல வாழணும், இந்த மாதிரி இடத்துல தான் சுவாசிக்கணுன்றது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டம். அந்த இஷ்டத்துக்காக தான் நான் மரத்தை வளர்க்குறோம். நம்ம பூவரச மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நம்ம ஃபார்மில் வைப்பேங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மரம் வைக்கணும் ரொம்ப ஆசைங்க. பூவரச மரம் நட்டாயிடுச்சுங்க.
அந்த மரத்தோட பேர் மறந்துட்டுங்க, சாரிங்க. அந்த மரத்தை கொண்டு வந்து நடும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேங்க. சரிங்க, நம்ம எண்டு வந்தாச்சு வீடியோவில். நான் உங்களுக்கு எல்லாமே சந்தேகம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் தெளிவுபடுத்திட்டுங்க. இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக அந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணேன். எப்படி மார்க்கெட் ப்ரைஸ் ஏற்ற இருக்கும்லாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட்.